பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் அஞ்ச மாட்டேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அவருடைய நிலைமையை அவர் தெரிவிக்கிறார், ஆனால் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தமிழக அரசு செய்யும் என தெரிவித்தார். முதலமைச்சர் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையாக தாக்கி பேசியதற்கு பதிலளித்த அவர், கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறப்பிற்கு காரணமாக இருந்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு சென்று நேரில் பார்க்காமல் ஆறுதல் சொல்லாமல் இருந்த அவர் மிகவும் மனிதாபிமானம் உள்ளவர், நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களா என தெரிவித்தார். 41 பேரு போய் கரூர்ல சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாம பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், நாங்க மனிதாபிமானம் இல்லாதவர். அவங்க சார் நீங்க அதே போல 2026 நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுகவுக்கு அப்படின்னு அவர் பாவம் ஏதாவது சொல்லுவாரு, நல்ல மனுஷன், அவர் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப செங்கோட்டையனை ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காரு அவர் அரசியல்ல. இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற போட்டியினால செங்கோட்டையனை கட்சியில இருந்தே எடப்பாடி அதிரடியா நீக்கி இருக்காரு. அது அவங்க கட்சி விவகாரம், அவங்க கட்சி விவகாரம். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் இப்படி முடிவெடுத்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும். திருப்பூரில் 101 வயதை தாண்டிய மூதாட்டிக்கு அவரது குடும்பத்தினர் சார்பில் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் ஜீவா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமத்தாள். இவரது 101வது பிறந்த நாளையொட்டி ராமத்தாளின் மகன், மகள், பேரன், பேத்தி என 7 தலைமுறைகளைச் சேர்ந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து கேக் வெட்டினர். தொடர்ந்து அனைவரும் நடனமாடி மூதாட்டியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். சுகமா இருக்கும் அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருக்கும் கடவுள். அதான் 7 தலைமுறையை பாத்துட்டீங்க, இப்ப கடைசியா பிறந்த பேர பையனை கையில தூக்குனீங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த இடம்? சாந்தி பேரனை எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இந்த பேரம் பேத்திக்கு பேரன் எல்லாரும் நல்லா சுகமா பொழைச்சு நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லா சேவை செஞ்சு நல்லா இருக்குது கடவுள். வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையின் பின்புற சுவற்றை உடைத்து 10,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 50 மதுபாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து மதுபான கடை ஊழியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பேரணாம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் 66வது மணி விழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் கலை இலக்கிய கருத்தரங்க மாநாட்டின் 9ஆம் நாள் விழாவில் 2 பேருக்கு 80 வயது சதாபிஷேகமும் 15 பேருக்கு 60 வயது மணி விழாவும் 27 ஜோடிகளுக்கு திருமணமும் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 100 அர்ச்சகர்கள் மற்றும் சிவாச்சாரியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, பூஜைக்கான நிதி உதவி மற்றும் பூசாரிகளுக்கு மாத உதவித்தொகை 1000 வழங்கும் திட்டத்தை தர்மபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் கருங்கண்டியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் முறையாக பணிக்கு வராததால் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் கொள்முதல் நிலையம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது
அதிமுக என்ற இயக்கம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு தலைவர்களால் வளர்ந்த இயக்கமாகும். பல்வேறு தியாகங்கள் செய்துதான் அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தனர் என கூறிய அவர், பல பேர் நன்றி மறந்து சென்று விட்டனர் என தெரிவித்தார். மேலும் உழைப்பவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது, விரைவில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். ஏனென்று சொன்னால் உழைப்பவரை எவராலும் வீழ்த்த இயலாது. ஆகவேதான் உழைக்கின்ற இறையும் புரட்சித் தலைவர் அவர்கள் அவரை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை. உழைப்பால் உயர்ந்தவர், தியாகத்தால் உயர்ந்தவர், கருணை வெள்ளம் படைத்தவர், மன்னிக்கின்ற தன்மை படைத்தவர். கஷ்டங்கள் வருகிற போது அந்த கஷ்டத்திலே தொண்டர்களுக்காக முன்னின்று தியாகத்தை செய்தவர். அதே போலதான் அம்மா அவர்களும் தியாக வேலையை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார். அவர்களை பொறுத்தவரையும் மன்னிக்கின்ற உள்ளம், கருணை உள்ளம், தொண்டர்களை காப்பதற்கு என்ன நாம் உருவாக்க வேண்டுமோ அதை மனதிலே வைத்துத்தான் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தினார். தமிழகம் முழுவதும் 3655 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. அப்போது மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் உள்ள தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வந்தவர்களை காவல்துறையினர் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகே அனுமதித்தனர். மேலும் தேர்வர்களின் செல்போன், பைக் சாவி, பாட்ஜ் உள்ளிட்டவற்றை டோக்கன் போட்டு பாதுகாக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாளையக்கார கண்டிகை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், பரிமளா தம்பதியினர் தங்களது குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்காக கல்லாறு சென்ற நிலையில் அவரது மகன் மௌலி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தண்ணீருக்குள் குதித்து தனது மகன் மௌலியை காப்பாற்றிய ரமேஷ் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் தீயணைப்புத் துறையினர் ரமேஷை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படும் நிலையில் விடுமுறை நாளையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்தனர். தொடர்ந்து தங்களது குடும்பத்தினருடன் அருவியில் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையொட்டி தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையிலேயே அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது.